வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அந்தமான் சீரீஸோடைய டே 4. ஹேவ்லாக் ஐலாண்டில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப பெட்டரான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் பீச் தான். இந்த எலிஃபென்ட் பீச்சுக்கு ஹேவ்லாக் போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் போட்டில் ட்ராவல் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியும். இந்த போர்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிற நம்ம கைடு நமக்கு நல்ல கம்பெனியாக பார்த்து நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க. பட் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு ஏதாவது போட் கம்பெனி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். போட்டோட என்ட்ரன்ஸில் எல்லா விதமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட இங்கேயே புக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணாமல் எலிஃபென்ட் பீச்சுக்கு டேரெக்டாக போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நாங்கள் போன ஸ்பீட் போட் எங்களோட ட்ராவல் ஏஜென்சியை எங்களுக்காக பெட்டராக புக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போட்டை மட்டும் நாங்கள் மாற்றலை. வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு நாங்கள் எலிஃபென்ட் பீச்சில் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் 10 பேர் போனதுனால எங்களுக்காக ஒரு செப்பரேட் போட் புக் பண்ணியிருந்தாங்க. போட்டில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நேம் லிஸ்ட்டு ப்ளஸ் நம்மளோட ஏஜ் எல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்ஸ் போட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளை அவங்க கால் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போங்க, நம்மளோட போட் நம்பர் இதுன்னு சொல்லி நமக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கரெக்டான போட்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம நேமை சொன்னோம்னா அங்கே உள்ள போட் டிரைவர்ஸ் நம்மளை பிக்கப் பண்ணி நேராக எலிஃபென்ட் பீச்சில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் கப்புள்ஸாக போனீங்கன்னா அவங்களுக்கு செப்பரேட் போட்டு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஃபேமிலியோட அவங்களை அட்டாச் பண்ணி தான் அங்கேருந்து உங்களை எலிஃபென்ட் பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க. எலிஃபென்ட் பீச்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராசைலிங்ஸ் தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஃபேமிலியாக நாங்கள் பண்ண பேராசைலிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை எலிஃபென்ட் பீச்சுக்கு கூப்பிட்டு போகிற இந்த ஸ்பீட் போட்டும் சும்மா வேறு லெவலில் நீட் அண்ட் க்ளீனாக புது போட்டாக புக் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு இந்த போட் ஜேர்னியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ப்ளஸ் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. दिखा देगा सारा चीज अलग है। और एक बात इसमें फीडिंग है, आप जब फिशेस को फीड देंगे ना तो सारा फिशेस आपका सराउंडिंग है, आप उनको छू सकते, टच कर सकते, क्योंकि ऐसा होता है। ये आपका सरफेस पोर्शन है, इसमें आप रहेंगे और इसी को फिश फीड कहते हैं। और ये फिश को फीड आप इसी एक्टिविटीज में कर पाएंगे. உனக்கு விசில் இல்லைல்ல, சின்ன பண்ணி விசில் கிடையாது. நீங்கள் சும்மா சும்மா அடிச்சு கிடப்பான்னு சொல்லி விசில் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மிஸ்டர் அஜ்மல்? நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அது சொல்லுங்கள். இன்னும் எடுக்கல, சொல்லு. ட்ரெயினில் பார்த்துக்கலாம். எங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் இப்போ இப்போ நம்ம போக போகிறது பாரா ஸ்லைடிங். இல்லை செருப்பு செப்பல் நிற்கல பெண்ணு அது பிரச்சனை இல்லை. போடு அது போங்க, உள்ளே கழட்டி போட்டுக்கலாம். ஐயா அந்த ரூபா வந்துட்டான். அது அவ்வளோ ஹைட் இல்லை. அன்சுமா போட்டு எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா ஆமாம் அந்த பக்கம் விழுந்துருக்கூடாது. வாழைப்பழம் தான் போட்டு வச்சுருக்காங்க.
பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா கால காலமாக பெருசுங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி ஒரு வெட்டுக்கத்தி போலிருக்கும் அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறிருக்கும் கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும் புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும் வாணி உங்கேழி என்று காமி பல இன்பம் வள்ளி சேர்த்து ஒரு மூட்டை கட்டி வாணி வாணி பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம் கடிகாரம் உள் தொலைத்து கொடுவானம் வரை போய் வருவோம் அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானடைவோம் அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம் என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம் அடையுங்க நோடி போதும் வேற என்ன வேண்டும் வேண்டும் பளபளக்கிற பகலானி படபடக்கிற அகலானி அனல் அடிக்கிற துகுலானி நகலின் நகலானி மழை அடிக்கிற முகிலானி திணறடிக்கிற அடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் விட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை வானமில்லை போலே இளமையடா தினம் புதுமையடா அதை அனுபவிடா காலம் காலமாக பெருசங்கடா ரொம்ப பழசுங்கடா நீ முன்னே முன்னே வாடா வாடா ஃபைனலாக பேராசைலிங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்தமான் போயிருந்தீங்கன்னா எலிஃபென்ட் பீச்சில் இருக்கிற இந்த பேராசைலிங்கை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆரிஸ் இங்க பாரு ஆரிஸ் இங்க 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 ஹலோ சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு